ஆன்மீகத்தில் போய் கொண்டிருக்கும் மனிதர்கள் இரண்டு வகை. வேறு எந்த அதாவது முதல் வகை என்ன சொல்றாங்கன்னா, வேறு எந்த சம்பந்தமும் இல்லாமல் தான் மட்டும் மேல் போகும் சிலர். தான் மேல் நோக்கி செல்கின்ற போது தன்னுள் இருக்கும் ஞானத்தால் வெளி உலகத்தில் மற்றும் சிலருக்கு இந்த ஞானத்தை அளித்து அவர்கள் கண்ணீரை போக்கி அவர்களை நல்வழியில் போகச் செய்து அவர்களையும் மேல்கொண்டு போகும் சிலர். இப்படிப்பட்டவர்தான் முதல் சொன்ன அவர்களை விட மேற்பட்டவர்கள் ஆவார்கள். இரண்டு வகை இருக்காங்கன்னு சொன்னேன்ல. முதல் வகை தான் மட்டும் போவாங்க. அடுத்து ரெண்டாவது வகை தன்னை போல இருந்த, அதாவது கஜராஜ சுவாமிகள் இப்ப எப்படி நம்மளை கொடுத்து நம்மளையும் மேல கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அப்படி இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, உலகத்துல நிறைய சுவாமிஜி இருக்காங்க. தன்னோட அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள தன்னோட சொந்தங்களா மேல் கொண்டு போறதுக்கு என்னென்ன வழிவகைகள் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது, இது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து அவங்க கண்ணீரை போக்கி நல்வழியில் அவங்கள நடக்க செஞ்சு அவங்களையும் தன்னோட இழுத்துட்டு போவாங்க. இப்படிப்பட்டவர் தான் முதல் சொன்ன அவர்களை விட மேற்பட்டவர்கள் ஆவார்கள். இப்படி வெளி உலகத்துக்கும் வெளிச்சத்தை ஒன்று சேர்த்து ஒளியை பெருக்கி இந்த ஒளியால் இருளை போக்கி ஞானம் என்னும் அருளை சிறப்பாக பரப்ப வேண்டும். இத்தகைய செயலை செய்துவிட்ட பின் முழு கடமையை முடித்து வந்த இடத்திற்கு நீர் போய் செல்கின்றது. நீர் போயினா நம்ம எல்லாம் ஓஷோன், நம்ம ஒரு பெரும் கடல். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இருக்கிற விஷயங்களை பார்த்து நம்பி இதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கோம். நான் இதை முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் அதை சொல்ல வரேன். எப்பொழுது ஒரு மனிதன் நல்லது கெட்டது என்பதை பொருட்படுத்தாது கடவுளை நோக்கி மட்டும் செல்கின்றானோ அத்தகைய மனிதன் சுலபமாக பரமாத்மனை அடைகின்றான். அடுத்த ஒரு முட்டுக்கட்டை என்னன்னு பார்த்தா ஆசை. ஆசையின் கேள்வி என்னவென்றால், அது என்ன விருப்பப்படுகின்றது? விரும்பிய பொருள் உங்கள் தேவைகளை அல்லது தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருந்தால் அது பொருளாசை. ஆனால் யாரையாவது விரும்புவது அல்லது அன்பை பரப்புவது, மகிழ்ச்சியை தருவது, கல்வி கற்பது, துன்பத்தின் கண்ணீரை துடைப்பது, வாழ்க்கையின் விழுமியங்களை புகுத்துவது, பலவீனமான இடத்தில் தைரியத்தை கொடுப்பது, இவை அனைத்தும் தன்னலமற்ற ஆசைகள். பல பரமாத்மாக்கள் இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. சுயநல ஆசைகள் ஒருவரை பிணைக்கிறது, அதே சமயம் தன்னலமற்ற ஆசைகள் அவரை விடுவிக்கின்றன. மேலும் நான் ஒரே ஒரு ஸ்டான்ஸாக்கு நான் சொல்ல விரும்புறேன். இங்க பாருங்களேன், இத்தகைய செய்தி, அதாவது வெளிச்சத்தை பெருக்கி இருளை போக்கி ஞானம் என்னும் அருளை பரப்ப வேண்டும்ன்ற ரெண்டாவது கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க, கொண்டு செல்லணும் எல்லாரையும். அவங்க பாருங்களேன், தன்னோட முழு கடமையை முடித்து விட்டு தான் வந்த இடத்திற்கு நீர் போய் செல்கின்றது. இதை ஏன் இங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, நம்ம எல்லாம் சமுத்திரம் ஒரு பகுதி தான். அதாவது இப்போ நீர் குட்டை, குளம், அப்புறம் ஒரு ஆறெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஐயா, இதையும் நம்மளுக்கு தான் ஒப்பிடுறாங்க. எப்படின்னா, மனுஷன் என்ன பண்றான்னா, சின்னதா ஒண்ணு பார்த்துட்டு, அதாவது இப்போ ஒரு நீர் வடிஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மலையில இருந்து. அதுக்கு ஆப்வியஸா ஒரு சமுத்திரத்தை, ஒரு ஓஷோனை போய் அது சேரணும். புரியுதுங்களா? தான் வந்த இடம் அதுதான், திரும்ப போய் சேர வேண்டிய இடமும் அதுதான். ஆனா நீர் என்ன பண்ணுது, அதோட வந்த வழியில அப்போ கொஞ்சம் போல ஒரு பெரிய ஓடை வருது, இல்லைன்னா ஒரு பெரிய குளம் இருக்குன்னா அந்த குளத்திலே அது தேங்கி நின்றுதான். நாளடைவுல என்ன பண்ணுது, அந்த குளத்துல எல்லாம் பார்த்து பீப்புள் எல்லாம் அதை உபயோகிக்கிறத பார்த்துட்டு, நான் தான் உதவி செய்யறேன்ல, எனக்கு இது பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நீர் என்ன பண்ணுதான், அந்த தேங்கி நின்றுதான். தேங்கி நின்னதுல என்ன ஆயிடுது, பல மக்கள் குளிச்சு துவைச்சு அப்புறம் ஆடு மாடுகளை குளிப்பாட்டி அசுத்தமாயிடுது. அசுத்தம் மட்டும் இல்லாம அது உபயோகமே பயன்படுத்தாத மாதிரி ஆயிடுச்சு. இது எதனாலன்னு ஐயா சொல்றாங்க. நீரானது மேல தொடங்கினா அது அந்த சமுத்திரத்தை அடையிறது தான் அதோட தன்னோட நோக்கமே. தன்னோட ஆத்மாக்கு எப்பயுமே விருப்பம் என்னன்னா பரமாத்மா கூட போய் சேரணும் தானா. ஆனா மனுஷ உடலை எடுத்த நம்ம மாயையில சிக்கி மனது செயல் புத்தியால நிறைய பாவங்கள் செஞ்சு
மேலும் மேலும் பிறப்படுத்திட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் தெளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க, நீர் போய் செல்கின்றது. எந்த இடத்துக்கு வந்தமோ, எங்கிருந்து வந்தனோ, கடமை முடிஞ்சோன்னா அந்த நீர் வந்து அந்த கடலை போய் சேர்ந்துடுது. இதுதான் ஆஹ் சொன்ன தான் மட்டும் மேலே ஏறணும் அப்படின்றவருக்கும், 2வது சொன்ன எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் விடணும்ன்ற ஆசையில இருக்கிறவருக்கும் வித்தியாசம்னு சொல்றாங்க. முதல்ல சொன்னவரும் போய் சேருவாரு. ஆனா 2வது சொன்னது அதோட கொஞ்சம் உயர்ந்த மேற்பட்டவர்கள்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. மேலும் நாளைக்கு வந்து ஆன்மீகத்திற்கு ஆற்ற இன்னல்கள் பத்தி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நான் பார்த்தது வந்து ஆன்மீகத்தில் தடையை தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த தொகுப்பு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் நினைக்கிறேன். மேலும் எல்லாருக்கும் இது பயன்பெறும் வகையில ஷேர் பண்ணுங்க. உங்களோட வியூஸையும் கீழே சொல்லுங்க. நமஸ்காரம்.